118வது சங்கீதத்தில் 8வது 9வது வசனத்தை வாசிக்கலாம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். இந்த உலகத்தில் எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு நாளும் அது இயங்குவது ஒரு காரியத்தை மையப்படுத்தியே அது இயங்குகிறது. அது என்னவென்றால் நம்பிக்கை. நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை நாம் நம்பித்தான் நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் நாம் நகர்த்துகிறோம். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால், நம்ம ராத்திரி தூங்குறதுக்காக நம்ம பெட்டுக்கு போகும்போது காலையில் நான் எழுந்திருப்பேனா என்கிறதான நிச்சயம் நமக்கு கிடையாது. நம்மளால் நிச்சயமாக சொல்ல முடியாது நான் காலையில் எழுந்திருப்பேன் என்று. ஆனாலும் நான் இத்தனை ஆண்டுகளாக நான் ராத்திரி தூங்கினேன்னா நான் காலையில் எழுந்திருப்பேன் என்கிறதான நம்பிக்கையின் அடிப்படையில் காலையில் அலாரமையும் நம்ம செட் பண்ணிவிட்டு நம்ம ராத்திரி தூங்குறதுக்காக போகிறோம். வெளியே வீட்டை விட்டு வெளியே போகும்போது திரும்ப வீட்டுக்கு வருவோமா என்கிறதான நிச்சயம் நமக்கு கிடையாது. யாராலையும் கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியாது. நான் போயிட்டு நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனாலும் ஒரு நம்பிக்கை உண்டு, நான் திரும்ப வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு தான் நம்பிக்கை உண்டு. அதன் அடிப்படையில் நம்ம வருகிறோம். அப்போது யோசிச்சு பாருங்கள், யாராலையுமே நிச்சயமாக சொல்ல முடியாது நான் இன்னொரு 10 ஆண்டு நல்லா வாழ்வேன்னு சொல்ல முடியாது. ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்ப வரும்போது என்ன நடக்கும் என்றே நமக்கு தெரியாது. ஆனாலும் நம்மளிடத்தில் கொஞ்சமாக ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறதுனால அதன் மூலமாக அதை நகர்த்துகிறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்மளுடைய லைஃப்பில் நமக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், என்ன சூழ்நிலை வந்தாலும் நம்ம இன்னும் நம்மளோட லைஃப்பை ரன் பண்ணி கொண்டு இருக்கிறோம், இன்னும் நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு ஒருவேளை நம்முடைய ஞானத்தை காரணம் காட்டலாம், நம்மளுடைய பலத்தை காரணம் காட்டலாம். ஆனால் வேதத்தின் அடிப்படையில் நாம் ஏன் இன்றைக்கும் நம் உயிரோடு கூட இருக்கிறோம், இன்றைக்கும் நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம் என்பதற்கு வேதம் ஒரு காரியத்தை நமக்கு காண்பிக்கிறது. எரேமியாவினுடைய புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவருடைய சினத்தின் மிலாற்றினால் உண்டான சிறுமையை கண்ட புருஷன் நான். இங்கே எரேமியா தான் படக்கூடியதான வேதனையை விளக்கக்கூடியதான ஒரு புலம்பலின் ஒரு புஸ்தகம் இது. அதில் தன்னுடைய சிறுமையை குறித்து சொல்லும்போது 5வது வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா அவனுடைய வாழ்க்கையை பாருங்க. அவனோட வாழ்க்கை முழுவதும் கசப்பினாலும் வருத்தத்தினாலும் அது நிறைந்திருந்தது. அவன் வாழ்க்கை முழுவதும் கசப்பு நிறைந்திருக்கிறது. எரேமியாவினுடைய வாழ்க்கை முழுவதும் வேதனைகள் நிறைந்திருக்கிறது. சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆனால் எரேமியா சொல்லுகிறான், இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். எதை வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பான்? நம்புறதுக்கு லைஃபை நம்ம நல்லா மாறும் அப்படின்றது நம்புறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இதில் இருக்குதா? எதுவுமே இல்லை. ஆனாலும் ஒரு காரியத்தை குறித்து நம்புகிறான். எதை நம்புகிறான் என்றால் 22வது வசனம் இடத்துல எரேமியா ஒரு காரியத்து மேலே நம்பிக்கை கொண்டிருக்கிறான். என்னன்னா, நான் இன்னமும் நிர்மூலமாகவில்லை என்றால் அது தேவனுடைய கிருபையும் அவருடைய உண்மையினால் மாத்திரமே நான் இன்னமும் நிலைத்திருக்கிறேன், இன்னமும் நான் ஜீவித்து கொண்டிருக்கிறேன். ஆமென். அப்போது இந்த உலகத்தில் இது வெறும் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான எந்த மனுஷனும் அவன் உயிரோடு கூட இருக்கிறான் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தருடைய கிருபையும் அவருடைய உண்மையும் தான் நம்மை பிழைக்க செய்கிறது. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். இப்போ உபாகமம் 28வது அதிகாரம் 58வது வசனத்தை வாசிக்கலாம். இங்கே ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் என்னும் மகிமையும்
பயங்கரமான நாமத்திற்கு பயப்படும்படிக்கு நீ இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளின்படி எல்லாம் நடக்க கவனமாய் இராவிட்டால். இந்த 28வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அந்த முதல் வசனத்தில் வெறும் கொஞ்சம் வசனம்தான், நீ கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தா உனக்கு ஆசீர்வாதம் என்று குறிப்பிட்டு விட்டு கிட்டத்தட்ட 30 வசனங்கள் கிட்ட இந்த வார்த்தைகளின்படி எல்லாம் நடக்கலன்னா என்னென்ன சாபங்கள் வரும் என்பதை விளக்குகிறது இந்த அதிகாரம். இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படி எல்லாம் நடக்க கவனமாய் இராவிட்டால் என்னென்ன நடக்கும்னு சொல்றதுல ஒரு காரியம் 66வது வசனம், தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கலன்னா என்ன நடக்குமாம்? உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்தில் ஊசலாடும். உன் ஜீவனை பற்றி நம்பிக்கை இல்லாமல் இரவும் பகலும் திகில் கொண்டிருப்பாய். நம்ம அப்படி யாராவது இருக்கிறோமா? இல்லை ராத்திரி ஆனால் நல்ல நிம்மதியாக தூங்குறோம் அப்படின்னா கர்த்தர் நமக்கு கிருபையாகத்தான் இருக்கிறார் என்ற அர்த்தம். ஆமென் சொல்லலாமா? ஏன்னா நம்மளால் யாராலையுமே சொல்ல முடியாது நான் கர்த்தருடைய வார்த்தையின்படியே நான் நடக்கிறேன்னு யாருமே சொல்ல முடியாது. அப்படி ஒருவேளை ஆண்டவர் கர்த்தரின் வார்த்தையின்படி நடக்கலைன்னா இதெல்லாம் நடக்கும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், சொல்லி அதை செய்வார் என்றால் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையின் நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தையின்படி நடக்கலன்னா எப்போ பகல் வரும் அப்படின்னு காத்திருக்கவும், பகல் வந்துருச்சுன்னா எப்போ ராத்திரி வரும்னு காத்திருக்கிற நிலைமையும், உன் ஜீவன் நம்பிக்கை இல்லாமல் ஊசலாடத்தக்கதான இடத்துல உன் வாழ்க்கை இருக்குன்னு சொன்னார். அவர் மாத்திரம் அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாருன்னா உங்களால் என்னாலையும் ஒரு நாளையும் சர்வை பண்ண முடியாது. ஆனால் எத்தனை நம்ம கீழ்ப்படியாமல் போகி பரிசுத்தம் நம்மளிடத்துல இல்லாமலும் நமக்கு நல்ல நித்திரையும் நல்ல சுகத்தையும் தருகிறார் என்றால் அதற்கு காரணம் அவர் நம்ம மேல வச்சிருக்கக்கூடியதான கிருபையும் அவருடைய உண்மையும் மாத்திரமே. எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லலாமா? ஏன்னா 63வது வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். உங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு அவர் சந்தோஷப்பட்டார். சந்தோஷமா அவர் உங்களுக்கு எப்படி நன்மை செய்யறதுக்கு எப்படி சந்தோஷமா செஞ்சாரோ அதே போல என் வார்த்தையின்படி நடக்கலன்னா இந்த தீமையை செய்யறதுக்கும் என்ன பண்ணுவார்? அழிக்கிறதுக்கும் அவர் சந்தோஷம். இப்படி ஒரு பிள்ளை இருந்து வேஸ்ட்னு அவர் அழிச்சிருவாராம். அப்படி மாத்திரம் அவர் நடந்திருந்தார்னா நான் சொல்ல இந்த உலகத்தில் யாருமே இருந்திருக்க முடியாது. ஆனால் அவர் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் கிருபையுள்ளவராய் இருக்கிறதுனால, அது அவன் இந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, எந்த மதத்துக்காரனாக இருந்தாலும் சரி, கர்த்தர் கிருபை இல்லைன்னா இந்த உலகத்தில் நமக்கு இடமே இல்லை. விசுவாசிக்கிற மாத்திரம் ஒரு சத்தம், ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவர் கிருபை தான் இன்னைக்கு உங்களை என்னை இங்கே உட்கார செய்திருக்கிறது, நம்மை பாட செய்திருக்கிறது, அவரை ஆராதிக்க செய்கிறது அவருடைய கிருபை மாத்திரமே. ஆனால் ஏன் இந்த ஆண்டவர் நம்ம மேலே இவ்வளவு கிருபையாக இருக்கிறார் என்பதை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா 27வது அதிகாரம், உபாகமம் 27வது அதிகாரம் 9வது 10வது வசனத்தை வாசிக்கலாம். ஏன் ஆண்டவர் கிருபையாக இருக்கிறார் என்றால், ஒரு கூட்ட ஜனத்தை தம்முடைய ஜனமாக அவர் மாற்றிக்கொண்டார். இந்நாளிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீ ஜனமானாய், அதனால அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளின்படி எல்லாம் நடந்தா உனக்கு ஆசீர்வாதம் உண்டு என்று சொன்னார். ஆனால் அவருடைய ஜனம்தான் தப்பு செஞ்சா கூட அவருடைய ஜனமாய் இருக்கிறபடினால்தான் அவர்களுக்கு எந்த தீங்கும் வராதபடிக்கு அவர்களை பாதுகாக்கவும் அவர் கருத்தாயிருக்கிறார். அவருடைய வார்த்தையை மீறி போனா கூட அவர் நமக்கு கிருபையுள்ளவராகவே இருப்பதற்கு அவர் பிரியப்படுகிறார்.
ஒருவேளை இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய பெருமை உண்டாகலாம். நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் தான் பரலோகத்துக்கு போகிற ஆள், என்னை அதுக்காக தான் ஆண்டவர் அழைத்தார் என்று தானே ஒரு 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 பெருமை நமக்குள்ளாக காணப்படலாம். ஆனால் இந்த வாய்ப்பு, அவருடைய ஜனமாக இருக்கும்படியான வாய்ப்பு, இந்த வாய்ப்பு எனக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அவருடைய சத்தத்திற்கு நான் செவி கொடுக்கவும், அவருடைய வார்த்தைகளின்படி எல்லாம் நடக்கும்படியாகத்தான் நான் அவருடைய ஜனமாய் நான் தெரிந்து கொண்டிருக்கேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு கீழ்ப்படுகிறதற்காக எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரும் உங்களுக்கும் எனக்கும் கிருபையா இருக்கிறார் அப்படின்னா, நீங்களும் நானும் பெருமை பேசுறதுக்காக கிருபை கொடுக்கல, கால் மேலே கால் போட்டு உட்கார்றதுக்காக ஆண்டவர் கிருபை கொடுக்கல. ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடியதான கிருபை என்னை நான் சரி செய்து கொள்வதற்காக ஆண்டவர் கிருபை தருகிறார். எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்ளுகிறீங்க? ஆமென். இன்னைக்கு எல்லாரும் நினச்சிக்கிறாங்க கிருபை அப்படின்னா ரிலாக்ஸேஷன் நினச்சிக்கிறாங்க. நான் ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஒரு உதாரணத்தை நான் காட்ட விரும்புகிறேன். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். போதும். இப்போ தாவீது ராஜாவாயிட்டான். தாவீதை குறித்து சொல்லணும்னா, முழு தேசமுமே கோலியாத்தை பார்த்து பயந்து போய் இருக்கும்போது ஒரு ஆளா போய் சவுலை பார்த்து அவன் சொன்னான், இந்த விருத்த சேதனம் பண்ணாத இந்த சவுல் யார்? ஆண்டவர் என்னை கரடியும் சிங்கத்தின் வாயின் இடத்துல என்னை விடுவித்தார், நான் போறேன், கோலியாத்தை நான் கொள்றேன் அப்படின்னு சொல்லி தைரியமா போன இதே தாவீது. இப்ப ஆண்டவர் எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி ஒரு யுத்தமுமே இல்லாம ஓய்வெடுக்கும்படியாக பண்ணினார். இப்போ 11வது அதிகாரத்தினுடைய 1 வசனத்துக்கு வரலாம். போதும். எப்பவுமே யுத்தத்துக்கு யார் தான் முதல்ல போய் நிற்கணும்? ராஜா தான் முன்னாடி போய் நிற்கணும். ஆனால் இங்கே தாவீது என்ன பண்ணிட்டான்? எருசலேம்ல இருந்துட்டான். ஏன் எருசலேம்ல இருந்துட்டான்னா, சுற்றி உள்ளதான எல்லா சத்துருகள்கிட்டருந்தும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? தாவீதை விடுவிச்சிட்டார். ஒரு எனிமி கிடையாது தாவீதுக்கு. இப்போ அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் தாவீது இவ்வளோ கோவப்படுற தாவீது, ஏன் பக்கத்தில் போய் நின்று யுத்தம் பண்ணீங்க, விலகி நின்று யுத்தம் பண்ணியிருக்கலான்னு சொல்கிறத தாவீது எங்கிருந்து சொல்லியிருக்கணும்? யுத்த களத்தில் இருந்து சொல்லியிருக்கணும், ஜனங்களோடு கூட போய். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாவீது ராஜா ஆகிற வரைக்கும் எல்லா கூட்டத்துலேயும் அவன் தான் முன்னாடி நிற்பான். எந்த பிரச்சனை வந்தாலும் தாவீது தான் முன்னாடி நிற்பான். ஆனால் இப்பொழுதோ தாவீது எருசலேம்ல இருந்து விட்டான். ஏன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கான். ஆண்டவர் என்னை எல்லா சத்துருக்கள்கிட்டருந்தும் ஆண்டவர் என்னை விடுவிச்சுட்டாருன்னு ரிலாக்ஸ்டாக இருந்தான். இப்போ ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி, இதுக்கு நடுவில் வேற ஒரு பாவமும் தாவீது பண்ணி ஆண்டவர் அவனை திருத்தும்படியாக சில காரியங்களை பண்ணினார். முதல்ல யுத்தத்துக்கு போக வேண்டிய தாவீது போகலை. அதற்கு பின்பு நாத்தான்வேல் வந்து அவனுடைய பாவத்தை, அவனுடைய குற்றத்தை தாவீதுக்கு வெளிப்படுத்தி காண்பித்ததற்கு பின்பதாக அவன் முழங்காற்படியிட்டு கண்ணீர் வடித்து ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நான் பாவம் பண்ணினேன் என்பதை தான் ஒப்புக்கொண்டதற்கு பின்னதாக இப்போ தாவீது என்ன பண்ணுறான்னா, யுத்தத்துக்கு போய் அவன் பட்டணத்தை பிடிக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது ஆண்டவர் தாவீதுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்தது, நீ உன் இஷ்டத்துக்கு வாழு அப்படின்னு இந்த ரிலாக்ஸேஷனை கொடுக்கல. ஆண்டவர் அந்த ரிலாக்ஸேஷன், அந்த கிருபையை தாவீதுக்கு கொடுத்ததனுடைய காரணம் என்னன்னா, தன்னை அவன் அறிந்து கொள்ள வேண்டும், தன்னை சீர்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக
அந்த ஒரு ரிலாக்ஸேஷனை ஆண்டவர் கொடுக்கிறார். பவுலுடைய வாழ்க்கையிலும் ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ பவுலுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லுங்க? ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த முள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதா? தன்னை உயர்த்தாதபடிக்கு. யார்கிட்டையும் போய் நான் ஆண்டவருடைய கிருபையை பெற்றவன், நான் அப்போஸ்தலன் அப்படின்னு சொல்லி தான் மேன்மை பாராட்டாதபடிக்கு, பெருமை பேசாதபடிக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்ட. அந்த பர்பஸே எதுக்காகன்னா தன்னை உயர்த்தாதபடிக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது பவுலுக்கே தெரியும். தெரிந்திருந்தும் நீ பெருமை பேசுவ, உன்னை நீயே மேன்மைப்படுத்தி கொள்வாய் என்பதற்காக ஒரு முள் கொடுக்கப்பட்டது, ஒரு பாடு அனுமதிக்கப்பட்டது. ஆனால் அது நீங்கும்படியாக பவுல் கேட்டபோது ஆண்டவருடைய பதில் என்ன? என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 9வது வசனத்தில் 10வது வசனத்தில் அந்தபடி நான் பலவீனமாய் 9வது வசனத்தில் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். அப்போ ஆண்டவர் சில பாடுகளையும் ஆண்டவர் அனுமதிக்கிறார். எதற்காக என்றால் என்னை சரி செய்து கொள்வதற்காக, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு, என் லைஃப்பை நான் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்காகத்தான் சில நேரங்களில் ஆண்டவர் பாடுகளையும் அனுமதிக்கிறார். அந்த பாடுகளில் அவர் கிருபையும் ஆண்டவர் கொடுக்கிறார். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். நம்மளோட வாழ்க்கையில் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டியதான ஒரு காரியம் என்னவென்றால், நீங்களும் நானும் வாழக்கூடியதான இந்த வாழ்க்கை முழுமையும் ஆண்டவருடைய கிருபையினால் நிறைந்திருக்கிறது. இது ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக அல்ல, நான் என் இஷ்டப்படி வாழ்றதுக்காக அல்ல, என்னை மேன்மை பாராட்டுகிறதற்காக அல்ல, நான் என்னை திருத்தி கொள்ளும்படியாக, இன்னமும் நான் பரிசுத்தமாக வாழ்றதுக்காகத்தான் இந்த வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிக்கலாம். இப்படி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா யார் ஏற்றுக்குவா? எல்லாரும் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க, மகிழ்ச்சியா இருங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் ஓசியா தீர்க்கதரிசியை கூப்பிட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள அனுப்பி ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலே மகிழ்ச்சியாயிராதே. ஏன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இஸ்ரவேல் ஜனங்கள். அடுத்த இதில் சொல்றாரு, மற்ற ஜனங்களை போல களி கூறாதே. ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் சொல்ல காரியம் என்னன்னா, கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார், அதனால எல்லாரும் சந்தோஷப்படுங்க. கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார், அதனால டான்ஸ் ஆடுங்க, குதிங்க. ஆனா இதே இஸ்ரவேல் ஜனத்தினுடைய இப்போ சொல்றாருல ஆண்டவர் மகிழ்ச்சியா இராதேன்னு, அதுக்கு முன்னாடி இஸ்ரவேல் எப்படி வாழ்ந்தாங்கன்றதை நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். 1வது அதிகாரம் ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம். நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லுகிறது இது. இப்போ மகிழ்ச்சியா இராதேன்னு ஆண்டவர் சொல்றாருல, அதே டைம்ல தான் அவங்களுக்கு என்னெல்லாம் இருந்தது? தானியம், திராட்சை ரசம், எண்ணெய் யார் கொடுத்தது? ஆண்டவர் கொடுத்தது. அது மாத்திரம் இல்ல, வெள்ளியும் பொன்னையும் ஆண்டவர் கொடுக்கல, வெள்ளியும் பொன்னையும் பெருக பண்ணினது யார் தான்? ஆண்டவர் தான். ஆனா இஸ்ரவேல் ஜனம் என்ன செய்தது? அதை அறியாமல் போனாள். அறியாமல் போனது மாத்திரம் அல்ல, அவைகளை அவர்கள் பாகாலுடையதாக்கினார்கள். ரீசன் என்னன்னா, அதை பாகாலுடையதாக்கினார்கள். இந்த ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா,
அவங்க ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு இதை ஆண்டவர் கொடுக்கல, பாகால்கள் இதை எங்களுக்கு கொடுத்தாங்கன்னு அதை மாற்றினாங்க. அதனால நிறைய சம்பத்து நிறைந்த இஸ்ரவேல் ஜனங்கள், நல்லா சாப்பிட்டு திருப்தியா இருந்ததான இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தான் இங்க 9வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்துல சொல்றார், இஸ்ரவேலே மகிழ்ச்சியாயிராதே, மற்ற ஜனங்களை போல களி கூறாதே. ஏன் அப்படின்னா 7வது வசனத்தை வாசிக்கலாம். போதும். ஏன் ஆண்டவர் மகிழ்ச்சியா இருக்க வேணான்னு சொல்றாரு? விசாரிப்பின் நாட்கள் வரப்போகுது, நீதியை சரிகட்டும் நாள் வரப்போகிறது. அப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுனால அவருக்கு எந்த கஷ்டமும் இல்லை. ஒரே ஒரு கஷ்டம் என்னன்னா, அவங்க பரிசுத்தமாக இருந்து அவங்க கொண்டாடினாங்கன்னா அதில் எந்த தப்பும் இல்லை, ஆண்டவர் அதில் மகிழ்ச்சி தான் அடைவார். ஆனால் பாகாலுக்கு தங்களை விற்று போட்டுட்டு அவங்க மகிழ்ச்சியாக இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், நீ மகிழ்ச்சி ஆயிராதே, ஏன்னா விசாரிப்பின் நாட்கள் வரப்போகிறது. ஒரு விசாரிப்பின் நாள் வருகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். இன்னொரு எச்சரிக்கையும் யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், மனம் திரும்பி என்ன கொடுக்க வேண்டுமா? கனிகளை கொடுக்க வேண்டும். கனி கொடுக்கலன்னா கோடாரியானது எங்க வைக்கப்பட்டிருக்கிறது? வேர்களில் வைக்கப்பட்டிருக்கிறது. கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடுவாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, கழுத்தில் கத்தியை வச்சுட்டு நம்மளை நடத்தி ஒருத்தன் கூட்டிகிட்டு போகிறான்னா சந்தோஷமாக ஜாலியாக நடந்து போவோமா? ரிலாக்ஸ்டாக இல்லை. ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கும் போது நமக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் சொல்கிறேன், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் ஒவ்வொரு நாளும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, கோடாரியானது பின்னாடி ரெடியாக இருக்குது. கனி கொடுக்கலைன்னா அது என்ன செய்யப்படும்? வெட்டப்படும். இயேசு கிறிஸ்து அதை குறித்ததான காரியங்களை தொடர்ந்து அவர்களோடு கூட சொல்லும்போது ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். ஓசியாவில் நம்ம வாசித்தோம், மகிழ்ச்சியாயிராதே, களி கூறாதே, ஏன்னா விசாரிப்பின் நாட்கள் வரப்போகிறது என்று சொல்லிவிட்டு இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அந்த விசாரிப்பின் நாட்கள் அதுதான். இடுக்கணும் தேவனுடைய கோபமும் வெளிப்பட போகக்கூடியதான நாள் அது. 26வது வசனத்தில் பாருங்க, வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். நம்ம எபிரேயரில் வாசித்தோம், பூமியை இன்னொரு தரம் ஆண்டவர் அசைப்பேன்னு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அப்போ வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்க்கிறதுனால் மனுஷருடைய இருதயம் என்ன ஆகுமா? இப்போ நீங்க நம்பிக்கையோடு கூட போய் தூங்குறீங்களா? காலையில் எழுந்துச்சிருவேன்னு. இன்னைக்கு நம்பிக்கையோடு கூட நம்ம ஓடுகிறோமே, இந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கை இல்லாத நாட்கள் வரப்போகிறது. அந்த சம்பவங்கள் எல்லாம் நம்மை சுற்றி நடக்கும்போது நம்முடைய இருதயம் என்ன ஆகி போகுமா? சோர்ந்து போகும். இந்த சோர்ந்து போகும் என்றதான வார்த்தையை கிரேக்கத்தில் அப்போப்ரிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நம்பிக்கை இழந்து போகுதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. டு லூஸ் மோரால் அப்படின்னா கான்ஃபிடென்ஸே இல்லாமல் போகிறது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் தூங்குவேன் ஆனால் நிம்மதியான தூக்கம் இருக்காதுன்னா எப்படி தூங்க முடியும்? நம்மளால் எப்படி அடுத்த நாளை பார்க்க முடியும்? எப்படி சாப்பாடு சாப்பிட முடியும்?
நான் சொல்கிறேன், நாட்கள், அப்படிப்பட்டதான நாட்கள் வரப்போகிறது. இது தேவன் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தம். இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க, அக்செப்ட் பண்ணலை ரெண்டாவது. ஆனால் இது ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தம். பூமியை ஆண்டவர் அசைக்க போகிறார். மனுஷனுடைய இருதயம் எல்லாம் சோர்ந்து போகத்தக்கதான நிலையில் அது காணப்படும். மத்தேயு 24:13 வாசிங்க. போதும். அப்படிப்பட்டதான நாட்களிலும் யார் மாத்திரம்தான் ரட்சிக்கப்பட முடியும்? நிலை நிற்கிறவனால் மட்டும்தான் ரட்சிக்கப்பட முடியும். ஏன்னா ஆண்டவர் பூமியை அசைக்கும் போது, நான் பொருட்கள் மேலே நான் நம்பிக்கை கொண்டவனாக இருப்பேன்னா அந்த பொருட்கள் அழிந்து போயிடும். பில்டிங்ஸ் மேலே நான் நம்பிக்கை வைப்பேன்னா பில்டிங்ஸும் அழிஞ்சு போயிடும். நிலச்சி நிற்கிறது ஒன்றே ஒன்று மட்டும்தான், நான் மட்டும்தான், என்னோட வாழ்க்கை மட்டும்தான், நான் கொடுக்கக்கூடியதான கனியின் வாழ்க்கை மட்டும்தான் என்னை ரட்சிப்புக்கு நேராய் நடத்தக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் நான் ஏன் 118வது சங்கீதத்தை நான் சூஸ் பண்ணேன்னா, இந்த 118வது சங்கீதம் இன்றைக்கும் எருசலேமில் பண்டிகைகளின் நாட்களில் அவங்களோட பண்டிகைகளை முடிக்கும்போது அவங்க பாடக்கூடியதான பாடல் இந்த 118வது சங்கீதம். அவங்க எதை பாடி அவங்க முடிப்பாங்கன்னா, கர்த்தர் என்னுடைய பலன், கர்த்தர் தான் என்னுடைய கீதமானவர், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை நான் விவரிப்பேன். இந்த சங்கீதத்தை பாடிட்டு தான் இயேசு கிறிஸ்து கெத்சமனே தோட்டத்துக்கு போனார். எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் ஸ்தோத்திர பாடலை பாடினதுக்கு பின்னாடி கெத்சமனே தோட்டத்துக்கு போனார். அவர் எதை பாடி விட்டு அவர் போனார்னா, நான் கூட நிற்கிற 12 பேரையும் நான் நம்பலாம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை மாத்திரம் நான் நம்புகிறேன், உம்முடைய அழைப்பை மாத்திரம் நான் நம்புகிறேன்னு நம்பி அவர் கெத்சமனே தோட்டத்துக்குள்ளாக அது என்ன பாடு வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடின்னு அந்த கெத்சமனே தோட்டத்துக்குள்ளாக பிரவேசித்தார். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு நீங்களும் நானும் பிழைத்திருக்கிறது ஆண்டவருடைய கிருபை என்றால், நான் களி கூறுவதற்காக ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுக்கல, நான் மகிழ்ந்திருப்பதற்காக ஆண்டவர் கிருபை கொடுக்கல. ஆண்டவர் எனக்கு தந்திருக்கக்கூடியதான இந்த கிருபை என்னை சீர்படுத்தி கொள்ளுவதற்காக, என்னை சரி செய்து கொள்ளுவதற்காக. ஏன்னா விசாரிப்பின் நாட்களில் நம் மனம் சோர்ந்து போய்விடாதபடிக்கு, அது எது வந்தாலும் நான் நிலைச்சு நிற்கிறதுக்கு என்னை சீர்படுத்தி கொள்ளக்கூடியதான என்னோடய வாழ்க்கை மிகவும் முக்கியமான ஒன்று. இன்றைக்கி நீங்களும் நானும் வாழக்கூடியதான இந்த வாழ்க்கையில், இந்த கிருபையின் வாழ்க்கையில் ரிலாக்ஸ்டாக வாழ்கிறோமா, இல்லை என்ன சரி செய்து கொள்ளுவதற்கு நான் ஜாக்கிரதையாக இருக்கிறேன்னா? கோடாரி எனக்கு பின்னால ரெடியாக இருக்கு, வேரில் அது ஆயத்தமாக இருக்கிறது, கனி கொடாததை அது அறுத்துவிடும், அது வெட்டி போடும் என்பதை ஜாக்கிரதை நம்மளிடத்தில் இருக்கிறதா என்பதை யோசித்து பார்க்க நம்ம கடமை பெற்றிருக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடலாமா? எல்லாரும் கண்களை மூடலாம்.